தங்க மகள் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா முத்துப்பாண்டிக்கு ஹாசினி மேலே உள்ள லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணணும், முத்துப்பாண்டி வாயாலே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியோட அத்தை பொண்ணுங்க எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா முத்துப்பாண்டியை வந்து அவர் கையாலே வந்து ஹாசினிக்கு எப்படியோ வளையல் போட வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையாலே வெத்தலையை கொடுத்து அதை முத்துப்பாண்டி போட சொல்லி எவ்வளோ செவந்திருக்கு பாரு, அப்போனா நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்க அவங்க மேலே அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. முத்துப்பாண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி, ஏன் இப்படி இல்லாததெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல அவங்க இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, அவங்க அங்கே போயாவது நிம்மதியாக இருக்கட்டும் அவங்க அப்பாவோட, அதனால் தயவுசெய்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் டென்ஷனாக பேசிட்டு போயிடுவார். என்ன எது பண்ணாலும் இவன் ஒத்துக்கவே மாட்றானே, எப்படி தான் முத்துப்பாண்டியை வந்து லவ்வை சொல்ல வைக்கிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரமாவது உன்னால் நினைக்காம இருக்க முடியுமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. என்னால் இருக்க முடியும், 24 மணி நேரம் இல்லை, எத்தனை நாள் வேணாலும் என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்லிட்டு கிளம்பிடுவார். இன்னொரு சைடு ஹாசினி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் தயவுசெய்து முத்துப்பாண்டியை எந்த விஷயத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவர் வந்து நான் ஊருக்கு போனால் தான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, அதுபடியே இருக்கட்டும், நீங்கள் இனிமேல் இதை பற்றிலாம் முத்துப்பாண்டிக்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹாசினியும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமும் முத்துப்பாண்டியும் ஹாசினியும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.